Hello students, welcome to Chemistry First YouTube channel. இந்த வீடியோல யூனிட் 1 மெட்டலர்ஜில வேப்பர் ஃபேஸ் மெத்தட் பத்தி பிரீஃபா பார்க்க போறோம். So vapor phase method comes under a refining method. So நமக்கு refiningனா என்னன்னு first தெரியணும். So it's a process of removing the impurities from the crude metal. So அதுக்கு பேரு தான் refining. So it involves 5 methods. So first one வந்து distillation, liquefaction, electrolytic refining, zone refining, and the last method is vapor phase method. இப்போ இந்த வேப்பர் ஃபேஸ் மெத்தட்ல நம்ம என்ன பிரின்சிபல் ஃபாலோ பண்ணுவோம்னா ரெண்டு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து மெட்டல் எடுத்து ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட் கூட ரியாக்ட் பண்ணி ஹீட் பண்ணணும். அது என்ன ஆகும்னா இட் கெட்ஸ் கன்வெர்டட் டு வாலடைல் காம்பவுண்ட் இன் தி வேப்பர் ஃபேஸ். அதாவது அது வேப்பர் ஃபேஸ்ல ஒரு வாலடைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த வேப்பர் ஃபேஸ்ல இருக்கிற காம்பவுண்டு இன்னும் கொஞ்சம் பர்டிகுலர் டெம்பரேச்சர்ல ஹீட் பண்ணும்போது இட் டீகம்போசஸ் டு கிவ் தி பியூர் மெட்டல். ஸோ ஒரு வேப்பர் ஃபேஸ் மெத்தட்ல இருந்து நமக்கு பியூர் மெட்டல் கிடைக்கிறதுனால this process is called as vapor phase method. Okay, this process involves two methods. The first one is Mond process and it is used for refining nickel. Second process பாத்தீங்கன்னா Van Acker process. இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா for refining the metals of zirconium and titanium. ஸோ இன்னும் நல்லா பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா இந்த நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இப்ப பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனை பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் க்ரூட் மெட்டல் எடுத்திருக்கோம். இந்த க்ரூட் மெட்டலுக்குள்ள ஒரு சூட்டபிள் ரியேஜென்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டும் ஒன்னா ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு வாலடைல் காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இது இந்த க்ரூட் மெட்டல்ல இருக்க இம்பியூரிட்டிஸ் வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். இப்ப இந்த வாலடைல் காம்பவுண்ட்ல பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வேப்பர் ஃபேஸ்ல நமக்கு மெட்டல்ஸ் மாத்திரம் தான் இருக்கும். இப்ப இந்த வாலடைல் காம்பவுண்ட் டீகம்போஸ் ஆகி நமக்கு பியூர் மெட்டலை கொடுத்துரும். சோ இதுதான் ரிஃபைனிங் ப்ராசஸ்ல வேப்பர் ஃபேஸ் மெத்தடோட பேசிக் பிரின்சிபல். சோ இந்த பிரின்சிபலை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெண்டு மெத்தட்ஸை பார்க்க போறோம். அதுல ஒரு மெத்தட் வந்து மாண்ட் மெத்தட் and the other method is the Van Acker method. So first வந்து Mond process பார்ப்போம் to refine nickel. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம், impure nickel எடுத்திருக்கோம். அந்த impure nickel கூட ஒரு suitable reagent ஆட் பண்றோம், that is carbon monoxide. We are adding in the form of steam. அதுக்கப்புறம் ஹீட் பண்றோம் at a temperature of 350 Kelvin. ஸோ இது நான் முன்னாடியே சொன்னேன். ஸோ இது ரெண்டு ஹீட் ஆகும்போது என்ன காம்பவுண்ட் கன்வெர்ட் ஆகும், ஒரு வாலடைல் காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகும். அது என்ன காம்பவுண்ட்னு பாருங்க, இட்ஸ் நிக்கல் டெட்ரா கார்பனில் காம்பவுண்ட். சோ திஸ் இஸ் யுவர் வாலடைல் காம்பவுண்ட் அண்ட் திஸ் இஸ் பிரசன்ட் இன் தி வேப்பர் ஃபேஸ். சோ இதுல இருக்கிற இம்பியூரிட்டிஸ், அந்த சாலிட் இம்பியூரிட்டிஸ் இருக்கும் இல்லையா அந்த க்ரூட் மெட்டல்ல, தட் ஆல் வில் பி லெஃப்ட் பிஹைண்ட். So next what will happen, இப்போ இந்த ரியாக்ஷனை பார்த்துருவோம் ஃபர்ஸ்ட். So இந்த ஃபர்ஸ்ட் இதோட ரியாக்ஷன். So we have taken the impure nickel that is in the form of solid and we are made to react this with carbon monoxide steam. So it is in the gaseous phase. Both reacts together and forms a compound that is volatile compound, that is nickel tetra carbonyl compound. So இது பாருங்க வேப்பர் ஃபேஸ்ல இருக்கு. இப்போ என்ன ஆகும், திரும்ப இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்றோம். again the temperature has been raised to 460 Kelvin. இப்போ இந்த காம்பவுண்ட், இந்த வாலடைல் காம்பவுண்ட் வந்து டீகம்போஸ் ஆகி நமக்கு பியூர் மெட்டலை கொடுத்துரும். So let us see the reaction. So இங்க பாருங்க, this volatile nickel tetracarbonyl compound which is in the gaseous or in the vapor phase, it decomposes to give pure nickel in the form of solid with the liberation of carbon monoxide gas. இங்க பாருங்க, இந்த carbon monoxide again it reacts with your nickel crude metal nickel and again it forms the volatile nickel tetracarbonyl compound. திரும்ப இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸ் ஆயிட்டே இருக்கும். சோ இந்த வேல impure metal வந்து pure metal-ஆ we will refine it. So this process is called as your Mond process. Hope you have understood. Now let us see refining of zirconium titanium by Van Acker method. So இங்க நம்ம எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டைட்டேனியம் தான். சோ இது என்ன பிரின்சிபல் பேஸ் பண்ணதுன்னா சேம். சோ thermal decomposition of metal compounds, அதாவது volatile compounds will gives you the pure metal.
ஸோ ஜஸ்ட் ஹீட் பண்றோம், ஒரு volatile compound ஃபார்ம் ஆகும், அது டீகம்போஸ் ஆகி நமக்கு ஒரு பியூர் மெட்டல் கொடுக்கும். ஓகே, இப்போ அது எப்படி பண்றோம்னு பார்ப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொன்னேன், டைட்டேனியம் அண்ட் ஜிர்கோனியம். அந்த ரெண்டு மெட்டல்ஸுக்கு நம்ம இந்த வேன் ஆர்கல் மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, we have taken now impure titanium metal. ஸோ இதுல இருந்து தான் நம்ம என்ன எடுக்க போறோம், பியூர் டைட்டேனியம் மெட்டலை ரிஃபைன் பண்ணி எடுக்க போறோம். ஸோ இதை வந்து we are heating in an evacuated vessel with iodine vapors. iodine vapors பாஸ் பண்ணி இந்த டைட்டேனியம் மெட்டலை evacuated vesselல at a temperature of 550 Kelvin இந்த டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம். ஸோ அது என்ன ஆகும்னா, it gets converted to volatile compound. அந்த காம்பவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, it is titanium tetraiodide. ஸோ இந்த volatile compound ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த volatile compound ஃபார்ம் ஆகும்போது இதுல இருக்க சாலிட் impurities என்ன ஆகும்னா, it will be deposited at the bottom. ஸோ இந்த impurities, இந்த சாலிட் impurities வந்து இந்த அயோடின் கூட ரியாக்ட் ஆகாது. So it will be left at the bottom. Only this titanium reacts with this iodine and forms the volatile compound which will be in the vapor phase. இப்போ equation பாருங்க, இன்னும் நல்லா understand பண்ணிக்கலாம். So you have taken your impure metal titanium in the form of solid, and to this we have added iodine vapors which is in the gaseous state. உங்க bookல solid state ன்னு கொடுத்திருக்காங்க, please change, it's gaseous state. இது ரெண்டும் ரியாக்ட் ஆகும்போது எந்த டெம்பரேச்சர்ல, 550 கெல்வின்ல. சோ இது ரெண்டு ரியாக்ட் ஆகி it gives your volatile compound that is titanium tetraiodide. சோ இப்ப இது வேப்பர் ஃபேஸ்ல இருக்கு. சோ நம்ம பிரின்சிபல் என்ன, வேப்பர் ஃபேஸ்ல இருந்து ஒரு மெட்டலை, பியூர் மெட்டலை நம்ம எடுக்க போறோம். அதனாலதான் this method is called as your vapor phase method. ஓகே, இப்ப இந்த volatile compound இன்னும் ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம். சோ at a temperature of 1800 Kelvin. இங்க ஒரு கண்டிஷன் பாருங்க, இந்த volatile vapors is passed over a tungsten filament. tungsten filamentக்கு மேல பாஸ் பண்றோம், அதோட டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 1800 கெல்வின்ல இருக்கு. அப்ப இந்த volatile compound என்ன ஆகும், this gets decomposed. decompose ஆகி இந்த பியூர் டைட்டேனியம் இருக்கும் இல்லையா, that will be deposited on the filament. சோ அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு மேல இந்த பியூர் டைட்டேனியம் வந்து டெபாசிட் ஆயிடும், அந்த அயோடின் வந்து திரும்ப வேப்பர்ஸா வந்துரும். சோ இந்த வேப்பர்ஸா வர்ற அயோடினை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, again will be reuse it. ஓகே, இப்ப ஈக்குவேஷன் பாருங்க. சோ as I told you, this is your volatile titanium tetraiodide. சோ இதை இங்க எடுத்திருக்கிறோம். சோ நல்லா ஹை டெம்பரேச்சர்ல ஹீட் பண்றோம். சோ இதை எங்க எதுக்கு மேல எடுத்திருக்கோம், டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு மேல எடுத்திருக்கோம். 1800 கெல்வின்ல ஹீட் பண்றோம். இப்ப பாருங்க, இது ரெண்டும் டிகம்போஸ் ஆகுது. சோ டைட்டேனியம் தனியா, அயோடின் தனியா டிகம்போஸ் ஆகி இந்த டைட்டேனியம் பியூர் சாலிட் மெட்டல் வந்து நம்மளோட டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டுக்கு மேல டெபாசிட் ஆயிடும். சோ we will remove it. ரிமைனிங் பாருங்க, இந்த அயோடின் வேப்பர்ஸ் வந்து gaseous ஸ்டேட்ல இருக்கு. this again can be reused. This again reacts with your crude metal and gets convert that to pure metal. So impure metal, அதாவது crude metal வந்து ஒரு pure metal convert ஆகுது. So இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் refining process. That is from your vapor phase method. ஒரு வேப்பர்ல இருந்து நமக்கு pure metal கிடைக்குது. So இதுதான் basic principle. இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. Hope you have understood. So இதுக்கு related ஆன review questions பார்ப்போம். So first question பாருங்க, the impure nickel is purified by, so its best process is Mond process. Next question பாருங்க, Van Ackle method is used for refining. எதுக்கு, டைட்டேனியம் அண்ட் ஜிர்கோனியம் ரெண்டுக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்ப பார்த்த எக்ஸாம்பிள் வந்து டைட்டேனியம்க்கு. ஸோ ஆன்சர் பாத்தீங்கன்னா டைட்டேனியம் அண்ட் ஜிர்கோனியம். ஸோ போத் A and B. இதுல 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்கு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டு மெத்தட்ஸும் தரவா படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் தி ரிஃபைனிங் ப்ராசஸ் ஆஃப் நிக்கல் பை மான்ஸ் மெத்தட், இல்லைன்னா ஜஸ்ட் மான்ஸ் மெத்தட் அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. அல்லது எக்ஸ்பிளைன் தி ரிஃபைனிங் ஆஃப் டைட்டேனியம் யூசிங் Van Ackle மெத்தட். So இந்த ரெண்டு கொஸ்டினும் கண்டிப்பா வரும். So it is a very very important question. Hope you have understood the particular topic. So இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and subscribe to Chemistry First YouTube channel. So thank you and see you all in the next video.